எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தையை பார்ப்போங்க. சர்வதேச சந்தையில நேத்து யுஎஸ் மார்க்கெட் பயங்கரமா இறங்கி இருந்தது. நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபியூச்சர்ஸ் டவ், S&P 500, நாஸ்டாக் பயங்கரமா கீழ விழுந்திருந்தது இல்லையா? ஸோ நாஸ்டாக் வந்து நேத்து ஒரு 1000 பாயிண்ட்க்கு மேல கிட்டத்தட்ட 6% வந்து டவுனுங்க. டவ் ஜோன்ஸ் ஒரு 1670 பாயிண்ட் டவுனு 3.98%. S&P 500 ஒரு 274 பாயிண்ட்ஸ் டவுன் கிட்டத்தட்ட 4.8% டவுனுங்க. ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் அறிவிச்சிருந்தார் இல்லையா? இது வந்து 100 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் டேரிஃப்ங்க. ஸோ இந்த டேரிஃப்லால அமெரிக்கால ரிசெஷன் வந்துருமோ அப்படின்ற ஃபியர்ல பயங்கரமா செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. எல்லாமே கோல்டு பக்கெட்டு, பாண்ட் பக்கெட்டு போவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முற்காலங்கள்ல இருந்ததை விட அமெரிக்கால இப்ப ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பத்தி நம்ம யோசிக்கவே முடியாதுங்க. ரிசெஷன் அப்படின்னா உடனே இதோட எஃபெக்ட் வந்து தெரியாதுங்க. ஒரு 6 to 8 மந்த்ஸ் ஆகும், இல்ல 1 இயர் கூட ஆகலாம் இதோட ஃபுல் எஃபெக்ட் தெரியறதுக்கு. மார்க்கெட் வந்து வேணா உடனே ரியாக்ட் பண்ணலாம், நாளைக்கு மறுபடியும் ஏறலாம் இறங்கலாம். பட் இதோட எஃபெக்ட் வந்து இந்தியாவுக்கும் சரி, உலக நாடுகளுக்கும் சரி, இல்ல அமெரிக்காவுக்கும் சரி, இதோட எஃபெக்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஜப்பான் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1200 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றப்ப 3.54%. இந்த வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10% விழுந்துருச்சுங்க. 2020க்கு அப்புறம் ஒரு பெரிய வீக்லி ஃபால் அப்படின்னா இது வந்து இந்த வாரம் தான் ஜப்பான் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பத்தி முன்னாள் ஆர்பிஐயோட கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால அதிகமா பாதிப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா யுஎஸ்க்கு தான் இருக்கும். இந்தியாவுக்கு இதனால பாதிப்பு அப்படின்றது லிமிட்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவ பாதிப்புகள் இருக்குங்க, பட் லிமிட்டடா இருக்கும். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா, செமிகண்டக்டர், எனர்ஜி செக்டர்ஸ்க்குலாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு, இது வந்து செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஊன் அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல உற்பத்தியே கூட்டணும். அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, வெளிநாட்டுல எல்லாம் போய் பிளான்ட் போடாதீங்க, யூஎஸ்ல வந்து போடுங்க, உங்களுக்கு வந்து நான் கன்செஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ இது வந்து உடனே நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. உள்நாட்டிலேயே பிளான்ட் போட்டு உள்நாட்டிலேயே உற்பத்தியை கூட்டி விலைவாசியை இறக்கணும் அப்படின்றது இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, மார்க்கெட் வந்து இதனால ரியாக்ட் ஆகும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு வந்து டிஸ்கவுண்டட் டேரிஃப், மத்த ஏசியன் கண்ட்ரிஸை விட இந்தியாவுக்கு டேரிஃப் கம்மி, ஓகே. பட் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அங்க எக்ஸ்போர்ட்டை குறைச்சிட்டு இந்தியாவில கொண்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க. இந்தியாவில டம்ப் பண்ணாங்க என்ன ஆகும், இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ்க்கு மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸோட growth வந்து குறையும். வெளிநாட்டு பொருட்கள் நிறைய உள்ள வரும், உள்நாட்டு உற்பத்தி குறையும், விலைவாசி அப்படின்றது குறையும் வெளிநாட்டு பொருட்கள் உள்ள வர்றப்ப. பட் ப்ராஃபிட்ஸ் அடி வாங்கும், தென் ஷேர் பிரைஸும் அதனால அடி வாங்குங்க. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக தாங்க இருந்தாங்க. கேஷ் மார்க்கெட்ல ஒரு 2800 கோடிக்கு பக்கமா ஷேர்ஸ் வந்து வித்துருக்காங்க, நெட் செல்லர்ஸா இருந்துருக்காங்க. ஒரு 3 நாள்ல 10,000 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இன்னைக்கு நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 220 பாயிண்ட்டுக்கு பக்கமா மார்க்கெட் இறங்கி இருந்தது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல நேற்று விழுந்தது, அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல, ஜப்பான் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. இப்போதைக்கு நமக்கு நல்ல செய்தி அப்படின்னா பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் பயங்கரமா கீழே இறங்கி இருக்குங்க. $72 மேல இருந்தது, இன்னைக்கு $69.5 இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். ஸோ பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் கீழே விழுந்தா என்ன ஆகும், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீழ்ச்சியிலிருந்து மேலே ஏறி வந்திருக்குங்க. 85 கீழே வந்துச்சு, 84.99 இந்திய ரூபாயா இருந்ததுங்க நான் கடைசியா பார்த்தப்ப. தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு $160 விலை குறைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். 8400ங்க 22 கேரட் கோல்டு பெர் கிராம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்குள்ள போயிருவோங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டார்பக்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ஸ்டார்பக்ஸ் அப்படின்றது டாடா கன்சியூமர், தென் ஸ்டார்பக்ஸ் யூஎஸ்ஏ, இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல இங்க வந்து அவுட்லெட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஒரு 50வது அவுட்லெட்டை ஓப்பன் பண்ணிருக்காங்க. மொத்த அவுட்லெட்னு பார்த்தோம்னா ஒரு 450 அவுட்லெட் இருக்குங்க. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 27-28ல 1000 அவுட்லெட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான். இதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. பட் கம்பெனி ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. ரெவன்யூ என்னதான் 12% கூடி இருந்தாலும் லாஸ் வந்து 81 கோடி ரூபாய் இருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 23ல 24 crores இருந்திருக்கு. அதனால இவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றாங்க. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் அக்ரெசிவா இருந்தது அப்படின்னா லாஸ் வந்து வைடன் ஆகிட்டே தான் போகும். கம்பெனியோட எம்டி சிஇஓ அவர்கள் என்ன சொல்றாரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஃபியோட பெனிட்ரேஷன் அப்படின்றது 15-20% தான் இருக்கு. நிறைய வந்து டீ பிரியர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஎஸ், சைனால இருக்கிற அளவுக்கு இந்தியால இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆக வேண்டி இருக்கு. அதனால கம்பெனி ஃபியூச்சர்ல பயங்கரமா க்ரோ ஆகும். நாங்க சவுத் இந்தியால இன்னும் நிறைய ஸ்டோர்ஸ் வந்து திறப்போம் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஃபேஸை வந்து குறைச்சிருக்காங்க. அது போக லோக்கலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், தென் பிரீமியம் பிராண்ட்ஸ் ரெண்டுலையுமே நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கர்நாடகால ஒரு 7.4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ரெடி பண்ண போறாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா ஃபைனல் அசம்பிளி லைன் இருக்கும் இல்லையா, அது, தென் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால், இதெல்லாம் நாங்க அந்த பிளான்ட்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு பி ஃப்ராங்க்,
டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறதே எனக்கு நேற்று தாங்க தெரியும். அடுத்த ஹீரோ மோட்டர் கிராப்ல ஒரு அப்டேட்ங்க. சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. மார்ச் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 24 கம்பேர் பண்றப்ப 12% இயர் ஆன் இயர் growth இருக்குங்க. உண்மையிலேயே நல்ல நம்பர்ஸ். ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5.9 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து மார்ச் 25ல 27% ஏறி இருக்குங்க. குறிப்பா அந்த விடா இவில 7787 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மார்ச் 25 பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப இவி சேல்ஸ் சூப்பரா இருந்திருக்குங்க. 200% ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 25ல ஹார்லி டேவிசன் X440 அந்த வேரியன்ட் 11,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 43% கூடி இருக்குங்க. இது எல்லாமே நல்ல செய்தி தான். அடுத்து டொயோட்டால ஒரு அப்டேட்ங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொயோட்டா கிர்லஸ்கர் ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. 89% டொயோட்டா, தென் 11% கிர்லஸ்கர். இந்த சேல்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் 28% இயர் ஆன் இயர் சேல்ஸ் கூடி இருக்குங்க. அதாவது இது வந்து ஏப்ரல் 1 2024 இருந்து மார்ச் 31 2025 வரைக்கும் ஒரு பிஸ்கல்ல ஹையஸ்ட் ரெக்கார்ட் சேல்ஸ்ங்க இது. மார்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11% கூடி இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 59% கூடி இருக்குங்க ஃபினான்ஷியல் 25ல மட்டும். பட் மார்ச்ல 19% எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்குது. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அப்டேட்ங்க. கம்பெனி வந்து Q4 ஃபினான்ஷியல் 25 பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லோனு, அட்வான்சஸ், டெபாசிட் எல்லாம் சேர்ந்து ஒரு 22% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். இதுல லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 20.3% ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4.7% ஏறி இருக்குங்க. கஸ்டமர் டெபாசிட் எடுத்துக்கிட்டோம்னா 25.2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். சீக்வன்சியல் பேசிஸ்ல அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் 6.7% ஏறி இருக்கு. காசா டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் 24.8% ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4.6% ஏறி இருக்குங்க. அடுத்து இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ நம்பர்ஸ் பார்ப்போங்க. இயர் ஆன் இயர் பார்த்துக்கிட்டாலும் குறைஞ்சிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டரும் குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம்னா 98.4%ல இருந்து இப்போ 93.8% குறைஞ்சிருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் எடுத்துக்கிட்டோம்னா போன குவார்டர்ல 95.7 இருந்திருக்கு. இது 100 கீழே இருக்கணுங்க. பெஸ்ட் எங்க அப்படின்னா ஒரு 90, 85 to 90 ரேஞ்சில் இருக்கிறது பெஸ்ட். கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோனா அவங்க கொடுக்குற கடன், அவங்கள்ட்ட இருக்கிற டெபாசிட். கடன் வந்து டெபாசிட்டை விட அதிகமாக கொடுத்துடக்கூடாதுங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். 100க்கு மேல போயிடக்கூடாது. அடுத்து லாரஸ் லேப்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஆந்திரா கவர்மெண்டோட ஒரு MOU சைன் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு 5000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று செட்டப் பண்றாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் இதுக்கான இடம்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டி மூலமா ஒரு 7500 பேருக்கு டைரக்டா இன்டைரக்டா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம கன்சிடர் பண்றதுக்கு இப்போ ஓவர் வேல்யூடா இருக்குங்க. நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து இந்தியாவில் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டருங்க. நம்ம யூஎஸ்க்கு மட்டுமே நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 30%. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இருக்கு இல்லையா, ஒரு 26%. இதனால இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏற்கனவே ஃபினான்ஷியல் 25ல 23% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இது போக டர்க்கி, UAEக்கெல்லாம் 10% தான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ஸோ இந்தியாவில இருந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் யூஎஸ்க்கு போகுது அப்படின்னா டர்க்கி, UAEல இதை விட சீப்பர் பிரைஸ்ல யூஎஸ் மார்க்கெட்ல இருக்குங்க. அதனால நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு அங்க சேல்ஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிசினஸை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் போறதுக்கு நிறைய இருக்கு எதிர்காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. நான் லிங்க் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ல டெக்ஸ்டைல் செக்டருக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குங்க. என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஏசியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கம்மி. நம்ம வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆல்சோ. அதனால நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அங்க விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்ற பங்களாதேஷ், ஜப்பான், வியட்நாம்ல இருந்து வர டெக்ஸ்டைல்ஸை கம்பேர் பண்றப்ப. அடுத்தது ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் இந்த செக்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேஸ் லைன் டாரிஃப் 10% இருக்கு இல்லையா, அது வந்து கிடையாதுங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். நம்ம ஃபினான்ஷியல் 25ல $5.8 பில்லியன் ஒர்த் ஆஃப் ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுல பெருசா பாதிப்புகள் இருக்காது. அடுத்து ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஐடி சர்வீசஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. இங்க உள்ள ஐடி கம்பெனிஸ்ல மொத்த ரெவன்யூல யூஎஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 70%. நம்ம ஏற்கனவே நிறைய அமெரிக்க நிறுவனங்களோட டைஅப்லாம் போட்டு வச்சிருக்கோம். எதற்காக அப்படின்னா கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, AI, டெக் சொல்யூஷன்ஸ், இதுக்காக இந்த ஏரியால தொடர்ந்து டிமாண்ட் வந்து இருக்கும். இப்ப ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால அங்க எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுங்க. பட் லாங் டேர்ம்ல க்ரோத் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த டைஅப், தென் இந்த எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ்ல நம்ம கொலாபரேஷன் பண்ணது, இது எல்லாமே ஐடி செக்டாருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. பட் ஷார்ட் டேர்ம்ல இன்னும் ஒரு 10 to 12 monthsல ரெசெஷன் வந்தா இங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அடிவாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் VST இண்டஸ்ட்ரீஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிகரெட் பிசினஸ் நம்ம ஏற்கனவே ஐடிசி எடுத்து வச்சிருக்கோம், லார்ஜ் கேப், அங்க டெட் டு ஈக்விட்டி கிடையாது. VSTலயும் வேல்யூவேஷன்ஸ் எடுத்தோம்னா டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பிரைஸ் டு புக் 4, PE வந்து 14. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா லார்ஜ் கேப் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போ இந்த மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷன்ல. அடுத்து ரெமிடியம் லைஃப் கேர் லிமிடெட் அப்படின்ற பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பென்னி ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப், ரொம்ப ஸ்மால் கேப்ங்க இதெல்லாம். ஸோ இந்த சைட்லாம் போகாதீங்க.
அடுத்து டாபர் நிறுவனத்தை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. இந்த செக்டார்ல இருக்கிற ஐடிசியை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட். பி வந்து 40 இருக்கு. நம்ம வந்து டாபர் 20 பிக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து ஜோதி லேப்ஸை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 33 பில இருக்குங்க. இன்னும் கீழே இறங்கி வரணும். அட்லீஸ்ட் 27 28 வந்தா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு 275 வரட்டுங்க. அப்புறம் நம்ம பார்ப்போம். உஷா மார்டின் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ஓகே அப்படின்னாலும் இப்போதைக்கு டாடா ஸ்டீலோ என்எம்டிசி ஸ்டீலோ இல்லை ஹிண்டால்கோவோ கன்சிடர் பண்றது சேஃப்ங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே அலுமினியம் ஸ்டீலுக்கு இம்போர்ட் டியூட்டி, தென் சைனா வியட்நாம் எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கல் டேரிஃப். அவங்க எல்லாம் இந்தியாவில் கொண்டு தான் டம்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்மால் கேப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரெஷர் இருக்கும். லோயர் ப்ரைஸில் கொண்டு வந்து வியட்நாம் தென் சைனாலேருந்து டம்ப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சேல்ஸ் என்ன ஆகுங்கிறத யோசிச்சுக்கங்க. அடுத்து ஏபிடி நேச்சுரல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறீங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு அந்த சைட்லாம் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE 20ல இருக்குங்க. பிரைஸ் டு புக் 2.40 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.08 இருக்குங்க. ஏற்கனவே எக்கனாமி ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டவுன் ஆயிருந்துச்சு. அமெரிக்காவில் ரிசெஷன் ஒரு 10 மந்த்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஸ்லோ டவுன் ஆகி இங்க பிசினஸ் அப்படின்றது ரொம்ப வீக் ஆயிரும். ஸ்மால் கேப் நிறுவனங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிருங்க. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து PNG ஜுவல்லர்ஸ் லிமிடெட் பத்தி கேட்டுருக்கீங்க. கம்பெனி வந்து இன்னும் நல்லா ப்ராஃபிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங். தென் ப்ரமோட்டர்ஸ் வந்து 80%க்கு மேல வச்சிருக்காங்க. செபியோட கைட்லைன்ஸ் படி 25% வரைக்கும் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்கணும். அதனால அவங்களோட ஸ்டேக்கை வந்து விற்பாங்க. விற்கிறப்ப ஷேர் பிரைஸ் இன்னும் குறையும். அந்த சைட்லாம் நம்ம போக வேணாங்க. ஜுவல்லரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. சேல்ஸ் வந்து இன்னும் குறையும் அப்படின்ற ஒரு நப்பாசை எனக்கு இருக்குங்க. அதனால தங்கமயில் ஜுவல்லர்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். இறங்குனா நம்ம பார்ப்போம், இறங்கலைன்னா விட்டுருவோம். ஏற்கனவே எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஸோ இறங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து இந்த ஐடி செக்டர்ஸ்லாம் எப்போ கன்சிடர் பண்றது? நம்ம வந்து இன்னொரு 2 or 3 monthsல ஐடியில் கன்சிடர் பண்றது சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னீங்களே, இப்பயே நல்லா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நேத்து நிலவரம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் நேத்து ஒரு 10% பக்கமா கீழே இறங்கியிருக்கு. கோஃபோர்ஜ் 8%, தென் எம்ஃபேசிஸ் 4% டவுன். இது எல்லாமே வந்து ஓவர் வேல்யூட் கம்பெனி. எல்லாமே வந்து 6%க்கு மேல இறங்கியிருக்கு. தென் அந்த 5 கெயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, விப்ரோ 2.6% டவுனு, டிசிஎஸ் 4% டவுனு, இன்ஃபோசிஸ் 3.5% டவுனு, HCL ஒரு 4% டவுன், டெக் மஹிந்திரா ஒரு 3.7% டவுன். ஸோ அந்த எம்ஃபேசிஸ், பெர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப இதோட வேல்யூவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுல இருக்கிறதுலே கம்மியா விழுந்தது யாரு அப்படின்னா விப்ரோ தான். அதுதான் வந்து வேல்யூவேஷன் 21, 22ல இருந்தது. ஸோ நம்ம வந்து 250க்கு கீழே போனா கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னோம். இன்னைக்கு 248 வந்துருச்சு. மற்ற நிறுவனங்கள் பிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, டெக் மஹிந்திரா எல்லாம் இன்னும் கீழே இறங்கட்டும், 20 கிட்ட வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஒரு 2 குவார்டர் ரிசல்ட்டாவது வரட்டுங்க. குறைஞ்சது Q1 ஃபினான்ஷியல் 26 வந்தாதான் நமக்கு ஐடிக்குள்ள ஸ்ட்ராங்கா என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கும். அவசரப்பட்டு உள்ள போயிட வேணாம் இப்போதைக்கு. நமக்கு தான் இப்போதைக்கு விப்ரோ ஆட் ஆயிடுச்சு இல்லையா, 20 கிட்ட வந்துருச்சு இல்லையா, அதான் 1, 2, 5, 10ன்னு மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல மாசம் கன்சிடர் பண்றது சேஃப். அடுத்த ஒரு நண்பர் வந்து அப்ஸ்டாக்ஸ்ல மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ட்ரேடிங் பத்தி பேசுறதே இல்லை, அதுல கடன் வாங்கி வேற ட்ரேடிங் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன்னிக்கவும், நம்ம அதை பத்தி எல்லாம் பெரும்பாலும் இங்கே டிஸ்கஸ் பண்றதே இல்லை. நானும் அதெல்லாம் பண்றதே இல்லை. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.